மூத்த நிர்வாகிகள் மகளிர் பற்றி சில கருத்துக்களை தெரிவித்தது ஒரு சார். அதாவது கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு தவறான வார்த்தை வரும்போது அதை தவறை உணர்ந்து அதற்கு மன்னிப்பு கோரிவிட்டார். அதாங்க, ஒருத்தர் தவறை உணர்ந்து தான் சொன்ன கருத்து தவறு என்று உணர்ந்த பிறகு அதுக்கு மன்னிப்பு கோரிய பிறகு அதை பற்றி விவாதம் செய்து பொருத்தமா இருக்கு. வாக்குறுதிகள் இறுதி செய்யக்கூடிய பணிகள் வந்துச்சு. இன்னும் 2-3 நாட்கள் அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க எப்போ பொறுமையா தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வாரத்தில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். அன்னியூர் சிவா அவர்களுடைய 34 கோடி ரூபாய். அன்னியூர் சிவா திமுக எம்எல்ஏ அன்னியூர் சிவா 34 கோடி. அன்னியூர் சிவா அந்த 34 கோடி ரூபாய் ஒரு முதல்வர் நிதி மேம்பாட்டு நிதியில வந்து முறைகேடு செஞ்சிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு ஒரு தெரியல. பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாரும் எப்போ வந்து பிரச்சாரத்துக்காக வருவாங்க சார்? ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கப்பட்டு விட்டது. அதிமுக ஸ்பீடா போயிட்டு இருக்குது, எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிட்டு இருக்குது. தேர்தல் பிரச்சாரம் ஏற்கனவே பாரத பிரதமர் 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து மதுராந்தகம் 1, மதுரை 1, திருச்சி 1 ஆக 3 இடங்களில் பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்று மேலும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது. பல மாநிலத்தில் தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க.